பழமுதிர் சோலை அதா அன்று சிறுதினை மலரொடு விரையிமறி அறுத்து வாரண கொடியொடு வயின்பட நிறீஇ ஊர் கொண்ட சீர்கெழு விழவினும் ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் வேலந் தையிய வெறியயர் கலனும் காடும் காவும் கவின்பெறு துருத்தியும் யாறும் குளனும் வேறுபல் வைப்பும் சதுக்கமும் சந்தியும் புதுப்பூம் கடம்பும் மன்றமும் பொதியினும் கந்துவுடை நிலையினும் மாந்தலை கொடியிடும் மன்னி அமைவர நெய்யொடு ஐயவி அப்பி ஐது உரைத்து குடந்தம் பட்டு கொழுமலர் சிதறி முரண்கொள் உருவின் இரண்டுடன் உடீஇ செந்நூல் யாத்து வெண்பொறி சிதறி மதவழி நிலையிய மாத்தாள் கொழுவிடை குருதியொடு விரையித் தூவெள் அரிசி சில்பலிச் செய்து பல்பிறை இறையிச் சிறுபசு மஞ்சளொடு நறுவிரை தெளித்து பெருந்தண் கனவீரம் நறுந்தண் மாலை துணையுற அறுத்துத் தூங்க நாற்றி நலிமலைச் சிலம்பின் நல்நகர் வாழ்த்தி நறும்புகை எடுத்துக் குறிஞ்சி பாடி இமிழிசை அருவியொடு இன்னியம் கரங்க உருவப் பல்பூ தூஉய் வெருவரக் குருதிச் செந்தினை பரப்பிக் குறமகள் முருகுஇயம் நிறுத்து முரணினர் உட்க முருகு ஆற்றுப் படுத்த உருகெழு வியன்நகர் ஆடுகளம் சிலம்பப் பாடி பலவுடன் கோடுவாய் வைத்து கொடுமணி இயக்கி ஓடா பூட்கை பிணிமுகம் வாழ்த்தி வேண்டுநர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட ஆண்டு ஆண்டு உரைதலும் அறிந்த ஆரே ஆண்டு ஆண்டு ஆயினும் ஆகக் காந்தக முந்து நீ கண்டுழி முகனமர்ந்து ஏத்தி கைதொழு உப்பரவி காலுற வணங்கி நெடும்பெரும் சிமையத்து நீலப் பைஞ்சுனை ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அருவர் பயந்த ஆறு அமர் செல்வ ஆள்கெழு கடவுள் புதல்வ மால்வரை மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே வெற்றிவெல் போர்க்கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பிற் பழையோள் குழவி வானோர் வணங்கு வில்தானை தலைவ மாலை மார்ப நூல் அறி புலவ செருவில் ஒருவ பொருவிரல் மல்ல அந்தணர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கணவ மைந்தர் ஏரே வேல்கெழு தடக்கைச் சால் பெரும் செல்வ குன்றம் கொன்ற குன்றா கொற்றத்து விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ பலர்புகழ் நன்மொழி புலவர் ஏரே அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருகன் அசையுந் நற்கு ஆர்த்தும் இசைபேர் ஆள அலந்தோர்க்கு அளிக்கும் பொலம்பூன் சேயை மண்டு அமர் கடந்த நின்வென்று ஆடு அகலத்து பரிசிலிர் தாங்கும் ஒருகெழு நெடுவேல் பெரியோர் ஏத்தும் பெரும்பெயர் இயவுள் சூர்மருங்கு அறுத்த மொயம்பின் மதவழி போர்மிகு பொருநக் குறிசில் எனப்பல யானறி அளவையின் ஏத்தி ஆனது நின்னளந்து அறிதல் மன்னுயிர்க்கு அருமையின் நின்னடி உள்ளி வந்தன நின்னொடு புரையுந் நர் இல்லா புலமை யோயென குறித்தது மொழியா அளவையில் குறித்துடன் வேறுபல் உருவிற் குறும்பல் கூளியர் சாறு அயற்களத்து வீறு பெற தோன்றி அளியந் தானே முதுவாய் இரவலன் வந்தோன் பெரும நின்வன் புகழ் நயந்தென இனியவும் நல்லவும் நனிபல ஏத்தி தெய்வம் சான்ற திரள்விளங்கு உருவின் வான்தோய் நிவப்பின் தான்வந்து எய்தி அணங்குசால் உயர்நிலை தழீஇப் பண்டைத்தன் மணங்கமழ் தெய்வத்து இளம்நலம் காட்டி அஞ்சல் ஓம்புமதி அறிவில் நின்வரவு என அன்பு உடை நன்மொழி அலையி விளிவு இன்று இருள்நிற முன்னீர் வளையிய உலகத்து ஒருநீ ஆகத் தோன்ற விழுமிய பெறலரும் பரிசில் நல்கும் மதி பலவுடன் வேறுபல் துகிலின் நுடங்கி அகில் சுமந்து ஆரம் முழுமுதல் உருட்டி வேரல் பூவுடை இலங்குசினை புலம்பவேற் கீண்டு வீண்பொரு நெடுவரை பரிதியில் தொடுத்த தன்கமழ் அலர் இறால் சிதைய நன்பல ஆசினி முதுசுளை கலவா மீமிசை நாக நறுமலர் உதிர யூகமொடு மாமுக முசுக்கலை பனிப்பு பூணுதல் இரும்பிடி குளிர்ப்ப வீசிப் பெருங்களிற்று முத்து உடை வான்கோடு தழியித் தத்துற்று நன்பொன் மணிநிறம் கிளரப் பொன்கொழியா வாழை முழுமுதல் துமியத் தாழை இளநீர் விழுக்குலை உதிரத் தாக்கி கரிகொடி கருந்துணர் சாயப் பொறிபுற
மடநடை மஞ்சை பலவுடன் வெறியிக் கோழி வயப்பட இரிய கேழலொடு இரும்பனை வெளிற்றின் புன்சாய் அன்ன குரூஉமயிர் யாக்கை குடாஅடி உளியம் பெருங்கல் விடரலைச் செறியக் கருங்கோட்டு ஆமா நல் ஏறு சிலைப்பை சேநின்று இழும்என இழிதரும் அருவிப் பழமுதிர் சோலை மலைகிழவோனே. திருச்சிற்றம்பலம். விளக்க உரை. பழைய பழக்கம் ஒன்று உள்ளது. அது இப்பொழுது கோவை, திருவாங்கூர், கொச்சி, மலையாளம் முதலிய இடங்களில் வழக்கில் இருக்கிறது. அதாவது, தெய்வத்தின் முன்பு ஒரு மரக்கால் அல்லது ஒரு குறுணி வீதம் அரிசி முதலிய தானியங்களை அளந்து கொள்கலன்களில் வைத்து நிவேதித்து வழிபடுவதாம். அவ்வாறு வைக்கப்படும் நிவேதன பொருட்களுக்கு தமிழில் பிறப்பரிசி என பெயர் சூட்டியுள்ளார் நம் நக்கீரர். சிறிய தினை அரிசியை பூக்களோடு கலந்து வைப்பார்கள் அக்கால குடிமக்கள். ஆட்டை அறுத்து பலியிடுவார்கள். அதனை சமைத்த பின்னரும் நிவேதனம் செய்வார்கள். கோழி கொடியை நிறுத்துவார்கள். இவ்வாறே ஊர்கள் தோறும் திருவிழாக்கள் நடைபெறும். அங்கெல்லாம் முருகன் மனமுவந்து வீற்றிருப்பான். அன்பர்கள் தன்னை எங்கெல்லாம் ஏத்தி வழிபடுகின்றார்களோ அங்கெல்லாம் இருக்க இசைவது அவன் இயல்பு. மேலும் படிமத்தானாகிய வேலன் செய்த வெறியாடு களத்திலும் காட்டிலும் சோலையிலும் ஆற்றின் நடுவிலுள்ள அழகு வாய்ந்த திட்டுகளிலும் ஆறுகளிலும் குளங்களிலும் நாற்சந்திகளிலும் புதுப்பூக்களை உடைய கடம்ப மரத்திலும் ஊர் நடுவிலுள்ள மரத்தின் அடியிலும் அம்பலம் ஏற்படும் நகர கிராம பொதுமன்றங்களிலும் பசுக்கள் தங்கள் உடம்பை தேய்த்து கொள்ளும் தறிகள் உள்ள இடங்களிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் அவன் இருத்தற்கு உரியவன். தறிகள் அல்லது ஆவுறிஞ்சி என்றால் உராயும் பெரும் பாறை கற்கள் என்பது பொருள். இம்முருகாற்று படையிலே நக்கீரர் முருகன் இருக்கும் இடங்கள் என 6 காடு, சோலை, குளம், நாற்சந்தி, அம்பலம், தறிகள், களம் என்ற இடங்களைச் சொல்லியும் வேறு இடங்களைச் சொல்லாமலும் விட்டதற்கு காரணம் ஒன்றும் கூறுவதற்கு இயலாது, கூறவும் முடியாது. மேனாட்டு புலவர்களான மில்டன், ஷேக்ஸ்பியர், கிளாட்ஸ்டோன், பிரவுன் முதலியவர்கள் தங்கள் வழிபாட்டை அறிவிக்கும் பாக்களில் கூட சிற்சில இடங்களை சுட்டியும் ஏனைய இடங்களை பொதுவாக பேசியும் சென்றிருப்பது நமக்கு தெரிந்ததே. அதுக்காகவே நக்கீரரும் முருகனை தாம் வழிபட்ட வேளையில் தமக்கு நினைவுக்கு வந்த சூழ்நிலைக்கு ஏற்ற இடங்களையெல்லாம் கூறி ஏனைய இடங்களை எல்லாம் விருப்பு வெறுப்பின்றி பொதுப்பட எழுதி தெரிவித்திருக்கிறார். மலைகளில் சுனைகளும் குகைகளும் உள்ளன. குகைகளில் மகான்கள் தங்குவார்கள். மகான்களை மக்கள் நாடி அரங்கேற்பர். அறநெறியில் தலைநிற்கும் அப்பெரியோர்கள் மக்கள் உய்யும் பொருட்டு குரு, லிங்க, சங்கம வழிபாட்டின் மேம்பாட்டை வலியுறுத்துவர். அதனை கேட்டே மக்கள் அக்குன்றுகளில் காடடர்ந்த இடங்களில் சுனைகளுக்கு அருகில் கோயில்களை கட்டுவர். வெளியூர் மக்கள் அக்கோயில்களுக்கு சென்று திரும்புவதாக இருந்தால் சிறிது அச்சம்தான். ஏனில் காட்டின் நாற்புறமும் கொடிய விலங்குகளும் ஊர்வனவும் சதா சஞ்சரிக்கும். அவற்றை கண்டால் யார்தான் அஞ்சார்? ஆதலின் அக்கோயில்களை கும்பிட்டு வரலாம் என்று நினைக்கும் பொழுதே சிறிது அச்சமும் உடன் தோன்றும். பகைவர்கள் எளிதில் அங்கே வந்து சேரமாட்டார்கள். யாருக்கு பகைவர்கள் என்று கேட்க வேண்டாம். பொதுவாக யாருக்கேனும் பகைவர்கள் இருந்தால் அவர்கள் அக்கோயிலுக்கு தனித்து வந்து வழிபட்டு திரும்ப மறுப்பார்கள். ஏனென்றால் வழிநெடுக காடு, தனித்த வழி. எனவே பகைவர்களும் அஞ்சும்படி அக்கோயில்கள் கட்டப்பட்டிருக்கும். அதுபோல பழைய காலத்தில் மலைகளின் சில பகுதிகளில் எழுப்பப்பட்ட கோயில்கள் அச்சத்தை தருவனவாக அமைந்துள்ளன. அப்படிப்பட்ட கோயில்களின் நடைபெறும் வழிபாட்டினை ஏற்க முருகன் அங்கு வந்து தங்குவான். அங்குள்ள கான குரமகளின் மிக பெருமையுடன் மாட்சிமை தங்கிய கோழிக்கொடியை கோயில்களின் முன் உயர்த்தி கட்டுவர். நெய்யோடு வெண்சிறு கடுகை கலந்து அப்பிக்கொள்வர். யாருக்கும் கேட்காதபடி முருகனது மந்திரத்தை உச்சரிப்பர். தரையில் விழுந்து பஞ்சாங்க நமஸ்காரம் செய்வர். மலர் மாலைகளை உடுத்துவர். கோயிலிலுள்ள மூர்த்திக்கும் சாத்துவர். தாங்களும் சாத்திக்கொள்வர். வெவ்வேறு நிறங்களை உடைய 2 உடைகளை உடுத்துவர். சிவப்பு நூலை காப்பாக கட்டிக்கொள்வர். வெண்பொரியை தூவுவர்.
நல்ல காளைகளை வெட்டி அவற்றின் இரத்தம் கலந்த அரிசியை சிறு பலியாக முருகன் உரைகின்ற மூலஸ்தானத்தின் முன் வைப்பர். செவ்வரளி பூக்களை நிறைய கொய்து அவற்றை ஒரே அளவுள்ள மாலைகளாக தொடுப்பர். அவற்றின் மீது பசுமஞ்சள் நீரையும் வாசனை நீரையும் தெளிப்பார்கள். பிறகு அப்பெரிய குளிர்ந்த மாலைகளை ஒரே அளவாக துண்டித்து தொங்கவிடுவர். தூபம் காட்டுவர். மலைச்சாரலில் தங்கள் வாழ்விற்குகந்த குறிஞ்சிப்பண்களை பாடுவர். மழையும் அடிக்கடி பெய்யும். மலைகளின் அருவிகள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கும். அவைகளின் சப்தம் காதுக்கு இனிமையாக இருக்கும். கோயில்கள் வாத்தியம் வாசிக்கும். அவ்வொலியும் செவிக்கு இன்பம் தரும். மக்கள் எப்பொழுதும் கூடி வழிபட்ட வண்ணம் இருப்பர். குறப்பெண்கள் பல நிற பூக்களை சூடுவர், தூவுவர். இரத்தம் கலந்த செந்தினியை கொண்டு பரப்பும் பிறப்பும் வைப்பர். மலையிலுள்ள சிற்றூர்கள் எல்லாம் வாழ்க என்று வாழ்த்துவர். உரத்த குரலில் ஆடிப்பாடி களிப்பர். வெறிபாடும் களம் முழுவதும் அவர்கள் பாடிக்களிக்கும் சப்தம் கேட்கும். கொம்புகள் பலவற்றாலும் ஊதி ஊதி மகிழ்வர். அக்காடுகளில் வசிக்கும் யானைகள் பல. அவற்றுள் சிறந்தது பிணிமுகம் என்ற பெயருற்ற யானையே. அது மிக்க வலிமையுடையது. அதனை வாழ்த்துவர். வளைந்த மணிகள் பலவற்றை எடுத்து ஒலிப்பிக்கச் செய்வர். இவ்வாறு வழிபடும் அக்குறப்பெண்கள் முருகன்பால் பற்பல வரங்களை கோரி நிற்பர். எல்லாம் கைகூடும். உடனே பெரிதும் மகிழ்வர். ஒரு வரமாவது நிறைவேறாது போகாது. கேட்டதெல்லாம் உடனுக்குடன் கொடுத்து உதவுவான் முருகன். முருகன் இவ்வாறு எல்லா இடங்களிலும் உறைந்திருப்பான். நக்கீரர் நான் அறிந்த அளவு இது என்று கூறுவதையும் நாம் கவனிக்க வேண்டும். முருகன் எங்குற்றால் என்ன? நாம் அவனை தரிசிக்க நேரின் இனிய முகத்தோடும் உள்ளன்போடும் தொழ வேண்டும். நமது கையினால் தொழுது வாயினால் வாழ்த்தி நமது தலை அவனது திருவடியிற் படும்படி குனிந்து பணிந்து வணங்கி புகழ்ந்து எழுவோமாக. அகநானூறு, திருவாச்சகம், திருக்கோவை, களவியல், திருப்பாவை முதலிய நூல்களை படித்த பெரியோர்கள் இறைவன் நாயகன், உயிர்கள் நாயகி என்ற தன்மையில் அந்நூல்களில் எல்லாம் நயமுடைய பாவனைகள் பற்பல வந்திருத்தலை ஒருபோதும் மறவார்கள். அதுபோல இந்திரனும் இறையடியாருள் ஒருவன். அவனிடம் ஒரு சமயம் காலத்திற்கேற்ப அசுரர்களின் அட்டகாசம் தொலைய நமது கலியுக வரதனின் கரு அவன் கையில் வழங்கப்பட்டது. மூவேழ் உலகங்களுக்கும் நாதனான நம் கந்த வேலினை கருவடிவில் கையிற் பெறும் புண்ணியம் இந்திரனுக்கும் இருந்ததென்றால் யார்தான் இந்திரனை போற்றார்கள்? அதனால் அதனை தாங்க முடியவில்லை. பக்கத்தே நின்று கொண்டிருந்த 7 ரிஷிகள் அதனை தங்கள் கரங்களில் தாங்க பெரிதும் முயன்றர். இந்திரன் கையினின்றும் கருவடியில் நிற்கும் கந்தன் எனும் செய்பிழம்பு 7 இருடிகளின் கரங்களில் வந்து சேர்ந்தது. அவர்களாலும் சிறிது நேரத்திற்குள் தாங்க முடியாமற் போயிற்று. உடனே அவர்கள் தாங்கள் போற்றி வளர்க்கும் முத்தி குண்டத்தில் இட்டனர். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் அக்குண்டத்தில் இட்ட கருவை 7 மகரிஷிகளின் மனைவிமார்கள் வந்து பார்த்தனர். அவர்களுள் கற்பிற்சிறந்த அருந்ததியும் ஒருவர். அவர் நீங்களாக ஏனைய 6 பெண்களுக்கு அக்கருவை எடுத்து மகிழ ஆர்வம் உண்டாயிற்று. அதற்கிணங்க அக்கருவினை அவ்வாறு பெண்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 6 ரிஷிகளின் மனைவியரும் சிறிது கூட தாமதிக்காது தமக்கு கிடைத்த கருவின் பங்கை ஒரே நேரத்தில் உண்டு கழித்தனர். அன்று பெற்ற இன்பம் அவர்கள் மீண்டும் பெற்றதே இல்லை என்று ஒரு பெரியவர் கூறுகிறார். விழுங்கிய அத்தருணமே அவர்கள் கருவுற்றனர். தக்க காலத்தில் அவர்கள் உறைந்த இடமான இமயமலை சாரலின் கண் நீண்டும் பெரியதாகவும் இருந்த சரவண பொய்கையிலே தாமரையால் செய்யப்பட்ட பாயலிலே மெத்தென்று 6 வடிவாக அந்த 6 பெண்களும் முருகன் எனும் சேயை ஒரே நேரத்தில் ஈன்றனர். அவ்வாறு பெண்களையும் கார்த்திகை பெண்கள் என்று கூறுவது அன்று முதல் நமது வழக்கமாயிற்று. அவனது அவதார மகிமையை நாம் நினைக்கும் போதெல்லாம் அடியிற் கண்டவாறு ஓதி மகிழ்வோமாக. நிலம், நீர், தீ, விண், வளி எனும் 5வருள் ஒருவனான அக்னி பகவான் தன் கையிலே தாங்கி நின்ற பெருமையை பெற்ற ஆறுமுகச் செல்வனே, கல்லாலின் கீழிருந்த மோன மூர்த்தியின் புதல்வனே, பெரிய பர்வத ராஜனின் புத்திரியான பார்வதி தேவியின் மகனே,
பகைவர்களை அறவே அழிக்க வல்ல ஆற்றல் உற்றவன் ஆதலின் அவர்களுக்கு வாய்த்த கூற்றம் போன்றவனே, தனக்கு வெற்றி தரும் போரை செய்யவல்ல துர்க்கை தேவியின் மகனே, ஆபரணங்கள் அணிந்த சிறப்புடைய காடு கிழாலின் புதல்வனே, வளைந்த வில்லுடைய வானவர் படைக்கு தலைவனே, கடம்ப மாலை அணிந்த மார்பினனே, நூல்களை உணர்ந்த அறிஞனே, போரில் ஒப்பற்றவனே, வெற்றி நிச்சயம் என்று போரிடும் வீரா வீரனே, அறவோர்க்குச் செல்வமாயிருப்பவனே, அறிவாளர்கள் புகழ்ச்சொற்கள் யாவும் குவிந்த மலையே, வள்ளிக்கு வாய்த்தவனே, தெய்வ யானைக்கு கணவனே, வீரருச் சிறந்தவனே, அகன்ற கையில் வேலை தாங்கும் பெருஞ்செல்வனே, அவுணர்களுக்குறைவிடமான கிரவுஞ்ச மலையை அழித்ததனால் உண்டான இணையீடற்ற வெற்றியை உடையவனே, ஆகாயம் அளவு சென்றுயர்ந்த மலைகள் இருக்கும் குறிஞ்சி நிலத் தலைவனே, பலரும் புகழ்கின்ற நன்மொழி புலவர்களுள் சிறந்தவனே, பெறுதற்கரிய தன்மையுடைய முக்தி தரும் முருகனே, முக்தியை விரும்பின் பேர்களுக்கெல்லாம் அதை கொடுக்கும் பெரும் புகழாளனே, பிறரால் வருந்துவோருக்கு அருள் புரிவதற்காக பொற்பணி பூண்ட சேயே, பகைவருடன் நேருக்கு நேர் நெருங்கி போர் புரிந்து வெற்றி கொண்ட தனது மார்பினாலே பாதுகாப்பு வேண்டுவோருக்கெல்லாம் பாதுகாப்பளிக்கும் நெடுவேலே, பயத்தை தீர்ப்பவனே, தெய்வ பயத்தை தருபவனே, கற்றறிந்த பெரியோர் துதிக்கும் பெரும்புகழ் பெற்ற கடவுளே, சூரபன்மாவின் குலத்தை வேரோடு அறுத்த வலிமை மிக்கவனே, மதவலி என்ற பெயருடையோனே, போரில் வல்ல வீரனே, தலைவனே என்றெல்லாம் முறைப்பட நக்கீரர் வழிபட்ட மாதிரி நாமும் பலவாறாக வழிபட வேண்டும். நக்கீரர் வழிபட்ட முறையினை நாமும் கற்றுக்கொள்வோம். என்றைக்கும் பெரியோர்கள் வணங்கி வாழ்வர், பணிந்தே அடங்குவர். எனவே அவர்களது உபதேச போக்கும் அவரது மனப்பான்மையும் எடுத்துக்காட்டுவதாகவே அமைந்திருக்கும். அவர் முருகனை வழிபடும்போது கூறியது, அதாவது, முருகா, உன் பெருமையை அளந்தறிதல் உயிர்கட்கு அரிதான காரியம். ஆகவே என்னால் உனது புகழை முழுதும் கூறுதல் இயலாது. உன் திருவடியை நினைந்து இங்கு வந்தேன், ஒப்பற்ற புலமை உடையோனே என்று அந்த ஆண்டவனாய் உலகம் போற்றும் ஆறெழுத்து நாதனை போற்றி வணங்கினார். நக்கீரர் இவ்வாறு தனது விண்ணப்பத்தை சொல்லி முடித்தார். உடனே பல பூதங்கள் வந்தன. அவை யாவும் சிறியனவாயிருந்தன, பல்வேறு வடிவங்களை பெற்றிருந்தன. திருவிழா நடந்து கொண்டிருந்தது. மிக கம்பீரமாக அங்கே வந்தன. அவற்றின் தோற்றம் பெருமையளித்தது. நக்கீரரை பார்த்தன. பின்னர் முருகனிடம் போய் சேர்ந்தன. முருகனிடம் நக்கீரரை பற்றி, இவன் தேவரீர் கிருபைக்கு பெரிதும் பொருத்தமானவன், அறிவு முதிர்ந்தவன், அனுபவம் நிறைந்தவன், சொல் வளப்பங்கொண்ட செம்மல், தேவரீரது செழும் புகழை நாடி இங்கே வந்திருக்கின்றான். ஏ பிரபு என்று இனிய நல்ல சொற்களால் பலவாறாக ஏற்றி கூறின. பூதங்களாக அவை இருந்தும் மனிதர்களுள் கற்றோர்க்கெல்லாம் தாம் வரம்பாகிய தலைவர்கள் பேசுவதைப் போல மிக நல்ல சொற்களால் பேசின. பூத வடிவில் நின்ற மானிய மனிதர்களாயின. அந்த சிறப்பை நாம் மறத்தற்கில்லை. எனவே முருகன் உடனே அங்கு தோன்றினான். தெய்வத்தன்மை பரவியது. அவன் வடிவு வானலாவியது. அவன் ஆற்றல் எல்லையற்றது. இருப்பினும் தனது இயல்பான ஒப்புயர்வற்ற தனது பெரிய விஸ்வ நிலையை உள்ளடக்கினான். தெய்வ மனம் எங்கும் பரவிற்று. தனது பழமையான தெய்வத்தன்மை பொருந்திய இளநலம் காட்டினன். இளநலம் என்ற சொற்றொடருக்கு பாலமுருகத் தோற்றத்தில் உள்ள நன்மை என்பது பொருள். நக்கீரரை நோக்கி அவரது வரவின் நோக்கம் தனக்கு தெரியும் என்றும் அச்சத்தை விட்டுவிடும்படியும் கூறினான். இறைவனாகிய முருகன் உயிர் திரள்களுள் ஒருவரான நக்கீரனை தேற்ற வேண்டியதற்கு காரணம் நக்கீரர் செய்த தவப்பயனே என்பாரும் உளர். அவ்வார்த்தைகள் எவ்வளவோ கருத்தினை உள்ளடக்கியதாக விளங்குகின்றன. நக்கீரருக்கு என்ன அச்சம் இருந்தது? அவர் தான் அடைபட்டிருந்த இடத்தில் உள்ள ஏனைய மனிதர்களான 999 பேரையும் தன்னால் அன்று பூதங்கள் கொன்று விழுங்க இருந்தன. அவ்வாறு நிகழும் முன் நக்கீரர் முருகனை வேண்டி இம்முருகாற்றுப் படையினை ஓதி முடிக்கலாயினர். அவருக்கிருந்த பயமெல்லாம் தன் பொருட்டு ஏனையோர் சாகப் போகிறார்களே என்பதுதான், வேறில்லை.
அந்த பயத்தை முருகன் நீக்கினான். பூதங்களும் அமைதியுற்றன. நக்கீரர் உட்பட 1000வர்களும் பூதங்களால் பூசையில் வழுவின குற்றத்திற்காக குகையில் அடைபட்டிருந்த இடத்தினின்றும் வெளியேறினர். முருகனின் அன்புள்ள நல்ல மொழிகளை பாராட்டினர். பலகாலும் அவ்வாறே அவன் அருளி வருவதை வியந்தனர். நக்கீரரின் தெய்வ புலமையையும் போற்றினர். உலகம் கடலால் சூழ்ந்தது. கடலின் நிறம் நீலம். அந்நிறம் கெடாது. அவ்வுலகில் நமக்கொப்பார் யாருமில்லை என்று புகழும்படி சிறந்து விளங்க வேண்டின் முருகனை வழிபட்டு அவனருளும் பரிசிலையும் பெற்று வாழ்வோமாக. எத்தனையோ மூதறிஞர்கள் அவனை வழிபட்டு உயர்ந்து உய்துள்ளனர். அவனும் அறிவுகள் பலவும் வாரி வழங்குகின்றான். அவன் பழமுதிர் சோலையில் பெருநில கிழாரெனவும் காடு கிழாரெனவும் அருள் தரு கிழாரெனவும் தோழர்க்குத் தோழனாகவும் விளங்கா நின்றனன். அவனிருக்கும் குன்றில் எப்பொழுதும் மழை பெய்கிறது. அருவிகளுக்கு குறைவே இல்லை. மலையின் பல பாகங்கள் பல நிறம் பெற்றுள்ளன. அங்கங்கே இழியும் அருவிகளும் பல நிறத்தை இடத்துக்குத் தக்கவாறு ஏற்கின்றன. அவ்வாறே அம்மலையின் இழியும் அருவிகளின் நிறமும் தத்தம் நிலத்தின் அகலத்தை காட்டிலும் குறையவோ மீறவோ செய்யா. அவற்றின் ஓட்டமும் ஒடுங்கி அசைந்து வருவதை ஒக்கும். அகில் மரங்களை சுமந்து வரும் சந்தன மரத்தின் அடித்தூர்களை உருட்டி கொண்டு வரும். மழை பெய்தால் மலையிலுள்ள மூங்கில்கள் பூக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது அவற்றின் அடியில் செல்லும் அருவிகள் அவற்றின் வேரை பறிக்கும். பூத்த மூங்கில்கள் தலை சாயும். மக்கள், முக்கியமாக பெண்கள் புலம்புவதைப் போல் அவைகள் அப்பொழுது காட்சியளிக்கும். மலைகள் உயர்ந்திருக்கின்றன. மரங்களும் உயர்ந்து அடர்ந்து வளர்ந்திருக்கின்றன. அம்மரங்களின் உச்சியில் தேன்கூடுகள் பல உள்ளன. அவை நல்ல வாசனை உடையன. தேன் இயற்கையில் குளிர்ச்சியாகவே இருக்கும். அப்படிப்பட்ட தேன்கூடுகளை சிதைக்கும் நல்ல முதிர்ந்த பலாப்பழங்கள் அம்மலை உச்சிகளில் ஏறி பரிபாரின்றி தாமே வெடிக்கும். உள்ளுற்ற ஆசினி பலாச்சுளைகள் பிதுங்கி விழும். அருவிகள் அவற்றை அடித்து கொண்டு வரும். மேலும் சுரப்புன்னை பூக்கள் நறுமணத்தோடு அருவிகள் மேல் உதிர்ந்து விழும். அவற்றையும் அருவிகள் அடித்து கொண்டு வரும். மலையின் மற்றொரு இடத்தில் கருங்குரங்குகளும் கரிய முகத்தை உடைய கடுவனும் அருவியின் அதிவேகத்தைக் கண்டு அஞ்சும். மழை பெய்தால் குளிர்ச்சி அதிகம் ஏற்படும். அத்துடன் அருவிகள் வேறு ஓடிய வண்ணம் இருக்கின்றன. பெண் யானைகள் மரங்களின் அடியில் ஒடுங்கி வதிகின்றன. அவற்றின் நெற்றிகள் அழகாயிருக்கும். ஆண் யானைகள் வடிவில் பெரியதாயிருக்கும். அவற்றிற்கு தந்தங்கள் உண்டு. அவ்வெண்ணிறமான யானையின் கொம்புகளையும் அருவிகள் வாரி எடுத்தேகும். பொன்னிறமும் மணிநிறமும் விளங்க பொன்னை குழித்து கொண்டு அருவிகள் மலைகளில் உள்ள மேடு பள்ளங்களில் குதித்து குமிழ்த்து சீறி பாய்ந்து பற்றி செல்லும். தாமே விளைந்த வாழையின் தாரை சாய்க்கும். தென்னைகள் விளைந்திருக்கும். பெரிய இளநீர் குலைகளும் காய்த்திருக்கும். அவைகள் அருவிகளில் உதிரும்படி தென்னைகளை தாக்கிச் செல்லும். மிளகு கொடிகள் மிகவும் வளம்பட ஓங்கி படர்ந்து கரிய குத்துக்கள் விட்டிருக்கும். அவற்றையெல்லாம் சாய்த்து கவிழ்க்கும். மயிலினங்கள் கூட்டம் கூட்டமாய் காட்டகத்தை வாழும். அவைகளின் தோகையில் புள்ளிகள் உண்டு. மயில்களின் நடை பேர் பெற்றது. அவற்றையும் ஓடும் அருவிகள் மருட்டும். மலைக்கச் செய்யும் பெட்டை கோழிகளை வெருட்டும். கரடிகளும் ஆண் பன்றியும் காட்டில் வாழ்வன. கரடியின் மயிர் கருப்பாயிருக்கும். அக்கருப்பை பனம்பழத்தின் மேல் தோலின் கருப்புக்கு ஒப்பிடலாம். கரடிக்கு உடலெல்லாம் மயிர். அதன் அடி வளைந்தே காணப்படும். அக்கரடியும் பன்றியும் மலைகளின் கற்பிளவு கல்களில் அருவிகளின் அதிவேகத்தைக் கண்டு நடுங்கி அஞ்சி ஓடி நிற்கும். கரிய கொம்பும் கரிய உடலும் பெற்ற காட்டெருமை கிடாக்கள் மலையின் உயரத்திலிருந்து இழும் என்ற ஓசையுடன் விழுந்து செல்லும். அதிவேக அருவிகளைக் கண்டு கதரும். இவ்வளவு செயல்களும் பிறவும் அம்மலையில் நிகழும். அம்மலைக்குத் தலைவன் நம் சுவாமிநாத பெருமான். அவன் அருள் நமக்கும் உண்டு. அனைவருக்கும் கிடைக்கும். அவன் தானே முன்வந்து அருள் புரிவான். திருச்சிற்றம்பலம்.